தூத்துக்குடியில் போலீஸ் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்பாகம் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்த இளைஞர் அருணாச்சலத்தின் உடலின் பிரேத பரிசோதனையானது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. தென்பாகம் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்த இளைஞர் அருணாச்சலம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தூத்துக்குடியில் போலீஸ் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. காவல்துறையினர் தாக்கியதில் இளைஞர் அருணாச்சலம் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் தாக்கியதில் இளைஞர் அருணாச்சலம் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இன்று காலை அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. தற்பொழுது பிரேத பரிசோதனையானது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அப்பகுதியை சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் என்பவரை 120 மதுபாட்டில் வைத்திருந்ததாக அங்க தென்பாக்கம் உள்ள காவல் நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில அவர் அன்றே அங்க காவல் நிலையத்தில் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்ததன் காரணமாக அவரை உடனடியாக அவரது உறவினரிடம் வரவழைக்கப்பட்டு அவரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். இந்த நிலையில் தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் நேற்று காலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் காவல்துறை சார்பாகவும் 176 மர்மமான முறையில் உயிரிழந்ததாகவும் சந்தேக மரணம் என்றும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்திய போது இன்று காலை சரியாக 7:15 மணிக்கு பிரேத பரிசோதனை என்பது துவங்கப்பட்டு தற்போது வரை பிரேத பரிசோதனை என்பது முடிவடைந்துள்ளது. இதன் பிறகு அதே இடத்தில் அதுவும் மேஜிஸ்ட்ரேட் விஜய ராஜசேகர் தலைமையில் அந்த முன்னிலையில தான் அந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றன. மேலும் 2 போட்டோகிராஃபர்களும் 3 பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய நிபுணரான வெளி மாவட்டத்திலிருந்து 3 பேர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்தது. இந்த நிலையில் அவருடைய தந்தை நாகராஜ், தாய் பரமேஸ்வரி மற்றும் சகோதரர் சுடலமணி ஆகிய 3 பேரிடம் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக மேஜிஸ்ட்ரேட் விஜய ராஜசேகர் தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார். மேலும் தற்போது அவருடைய தாய் பரமேஸ்வரி சற்று முன் வெளியே வந்த அவருக்கு மீண்டும் தற்போது விசாரணை என்பது துவங்கப்பட்டுள்ளதாக கூற நிலையில் மீண்டும் 3 பேரும் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக அவர்களது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த உடலில் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாகத்தான் முதல் கட்ட விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் காவல் நிலையத்தில் வைத்து 4 காவலர்கள் தன்னை தாக்கியதாக அவர் பரபரப்பான வாக்குமூலம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தான் தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் உடலில் ஏதேனும் காயம் இருக்கிறதா என்றால் காயம் இருக்கிறது என்று மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தெரிவித்தால் அந்த உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்துள்ளார்கள். அப்படி இல்லை என்றால் இது மர்மமான முறையில் உயிரிழந்ததாக மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்திட்டும் அதன் பிறகு நாங்கள் உடலை வாங்கி செல்கிறோம் என தெரிவித்தும் அவர் உறவினர்கள் தற்போது போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனை அறை முன்பாக அவரது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து தங்களுடைய அங்கே அந்த உடலை பெற்றுக் கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடத்தில் அவர் உடலில் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் முழுமையான அறிவித்த பிறகு அடுத்த கட்டமாக அவர் உறவினர்கள் இந்த உடலை வாங்குவது தொடர்பாக முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.